இந்த ஆலயம் இந்த மாநிலத்திற்கு வந்தது என்பது ஏதோ ஒரு வியாபாரத்துக்காக அல்ல. இங்கே வாழ்ந்து கொண்டிருந்து இருக்கக்கூடிய பலருடைய பல மக்களினுடைய ஏக்கம் தவிப்பு அதை கேட்டுத்தான் அந்த சிவனே இங்கே ஓடி வந்தார். அவர் இங்கிருந்து நிறைய அருள் செய்து இங்கு இருக்கக்கூடிய மக்களை காத்து கொண்டிருக்கின்றார். உண்மையிலேயே எங்களுடைய பண்பாட்டு வாழ்வியல் விழுமியங்களை மறந்து இருக்கக்கூடிய நிறைய பிள்ளைகளை நிறைய மக்களை இந்த ஆலயம் உள்ளிழுத்து எங்களுக்குரிய பண்பாட்டு வடிவங்கள் என்ன என்பதை ஒரு காட்சி வடிவமாக ஒரு தத்துவ வடிவமாக இன்றைக்கு செயற்பாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருக்கோவிலினுடைய செந்தமிழ் குரு திரு கண்ணனையா அவர்கள் தலைமை உரையினை வழங்குவதற்காக இங்கே அழைத்து நிற்கின்றோம். சிலர்ந்த இனிய காலை பொழுதினில் சிரித்த முகத்தோடு சிரமங்களையும் பாராது மலையும் மலை சார்ந்த இடமுமாகிய குறிஞ்சி நிலத்தில் திருக்கோவில் அமைத்து மாமலை அரசனாக மர்தினி நாயகியாக செந்தமிழால் கருவறையில் திருப்பூசை கண்டு அடியார்க்கு அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஞானாம்பிகை உடனாய ஞானலிங்க பெருமான் சிவமர்த்தினி திருக்கோவிலின் சிவமர்தினி மலர் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அகமும் புறமும் வெண்மையை கொண்டுள்ள முக்காலமும் அறிந்த அருளாளர் அருள்பொன் சிவயோகர் ஐயா அவர்களே, சென்றது போக சென்ற இடமெல்லாம் கருவறையில் செந்தமிழ் வழிபாட்டை சிறக்கச் செய்யும் சைவநெறிக்கூடம் தாயாக விளங்கும் சிவருசி ஐயா அவர்களே, இறைக்கவி இன்பம் அருளையா இணையர்களே, நூல் தொகுப்பாளர் திரு விக்கி நவரத்னம் ஐயா அவர்களே, இந்த மலருக்கு ஆக்கங்களை வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களே, அருளாளர்களின் அருட்திருப்பாக்களை அள்ளிச் சொரியும் ஞான குழந்தை சிவத்திரு ஸ்ரீஜன் அவர்களே, சக செந்தமிழ் அருட்சுணியர்களே, சிவஞான காயத்ரி சித்தர்பீட அருட்சுணியர்களே, சிவநேச செல்வர்களே, அனைவரையும் அம்மையப்பன் பாத கமலங்களை பணிந்து வருக வருகவென சிவமர்த்தினி திருக்கோவில் சார்பாக வரவேற்று வணங்கி நிற்கின்றோம். சிவமர்தினி அடியார்களே, பேர்ன் மாநிலத்திலே செந்தமிழால் கருவறையில் திருப்பூசை கண்டு கொண்டிருக்கின்ற ஞானாம்பிகையுடனாய ஞானலிங்க பெருமானுடைய திருக்கோவில் எங்களுக்கு கிடைத்த பெரிய ஒரு பொக்கிஷம். சைவத்தையும் தமிழையும் வளர்ப்பதற்காக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் எங்களை வியக்க வைத்து கொண்டுதான் இருக்கின்றது. 2014ஆம் ஆண்டு இங்கே அந்த திருக்கோவிலுக்கான திருப்பணி நிதி சேகரிப்பதற்காக இங்கே சிவருசி ஐயா தனது படைகளோடு திரண்டு வந்திருந்தார். அவர்களோடு எங்களுடைய சிவயோகர் ஐயாவும் வந்திருந்தார். நீங்கள் அனைவரும் வரும்போதே கண்டிருப்பீர்கள், அந்த அதிவேக பாதையிலே உங்களுக்கு முதல் காட்சி தந்து கொண்டிருக்கின்றது சிவலிங்க மலை. சிவலிங்க மலையை தரிசித்த பின்பாடுதான் நீங்கள் இந்த திருக்கோயிலை நெருங்க முடியும். அப்படி ஒரு அற்புதம் இந்த திருக்கோவிலுக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த சிவமர்தினி திருக்கோவில் ஆரம்பிப்பதற்காக இங்கே வந்தபோது அவர்கள் அந்த சிவலிங்க மலையை கண்டு அதிர்ந்து சிவயோகர் ஐயா அவர்களும் சசியா அவர்களும் எங்களுக்கு கூறினார்கள், இங்கே ஒரு சிவலிங்க திருக்கோவில் சிவன் கோவில் ஒன்று அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்று. நாங்கள் சிரித்துவிட்டு இருந்தோம். ஆனால்
அங்கிருந்த அந்த கூட்டத்திலே இருந்த ஒரு கிறிஸ்தவ பெண்மணி எழுந்து நின்று சைவர்களுக்கு ஒரு திருக்கோவில் இங்கு கட்டாயம் தேவை என்று வலியுறுத்தி சொல்ல, அதைத் தொடர்ந்து அவர்கள் வந்த வேலைகள் சம்பந்தப்பட்டு கதைத்து கொண்டிருந்தோம். மறுநாள் காலை தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது. அதிகாலை 6 மணிக்கு சிவஜோகரையா இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு. இங்கே ஒரு திருக்கோவில் அமையப்போவதென்றும் அது 21ஆம் திகதி ஜூன் மாதம் 2015ஆம் ஆண்டு குடமுழுக்கு காணும் என்ற தகவலை அவர் எங்களுக்கு அறிய தந்திருந்தார். முக்காலமும் அறிந்தவர்கள்தான் சித்தர்கள். அப்படிப்பட்ட அந்த எங்களுக்கு கிடைத்த அந்த செய்தியை நாங்கள் கண்டு கேட்டு இங்கே பல இடங்களை தேடிக்கொண்டிருந்த பொழுதும் எங்களுக்கு கிடைக்காமல் இருந்தது. ஒரு வெள்ளைக்கார பிரபு இந்த இடத்தை எங்களுக்கு வாடகைக்காக தந்திருந்தார். ஆகவே அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்கின்றது. எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டு போனால் நேரம் காணாது. குறிப்பாக குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் குறுகிய முறையிலே சொல்கின்றேன். அவர் கூறிய அந்த நாளிலே இங்கு எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் குடமுழுக்கு கண்டு இந்த திருக்கோவிலிலே குடமுழுக்கு நடந்து கொண்டிருந்த வேளையிலே அவர்கள் மீண்டும் எங்களுக்கு ஒரு செய்தியை தந்திருந்தார்கள். 5 வருடத்தில் இந்த திருக்கோவில் சொந்தமாகும் என்று. ஆனால் நாங்கள் சிரித்து கொண்டு அதையும் ஒரு ஏளனமாகவே நாங்கள் அதை எடுத்துக்கொண்டோம். ஏனென்றால் நாங்கள் இந்த திருக்கோவில் அமைப்பதற்கு 180 தமிழ் குடும்பங்களை வலே மாநிலம் கொண்டிருக்கின்றது. இதற்குள் சொந்தமாக காணி வாங்கி இந்த திருக்கோவிலை கட்டுவது என்பது நடைமுறை சாத்தியமா என்று நாங்களே எங்களுக்குள்ளே கதைத்து சிரித்து கொண்டிருந்தோம். 5வது வருடம் வரும்போது எங்கள் ஒவ்வொருவரையும் யாரோ தட்டி எழுப்புகின்ற ஒரு உணர்வை நாங்கள் உணர்ந்தோம். எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் எங்களுக்கு அந்த செய்தியை சொல்வது போன்ற ஒரு உணர்வை நாங்கள் உணர்ந்து கொண்டோம். அப்பொழுது சிவராத்திரி அன்று இந்த கட்டடத்திற்கு சொந்தக்காரர் எங்களுக்கு ஒரு பத்திரத்தை கொண்டு தந்தார். நான் இந்த இடத்தை விற்கப் போகிறேன், நீங்கள் விரும்பினால் வாங்குங்கள் என்று. இது நான் சொல்வது எல்லாம் உண்மை. நீங்கள் இங்கு இருக்கின்றவர்களுக்கு அனைவருக்கும் தெரியும். நீங்கள் விரும்பினால் கேட்டுக்கொள்ளுங்கள். நாங்கள் அதையே சிவபெருமானுக்கு சிவராத்திரி அன்று அவர் தந்த பத்திரத்தை படைத்து விட்டோம். எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் சிவருசி ஐயா நெடுக சொல்வார் எனக்கு, ஐயா உள்ளத்தால் உருகி வேண்டி வணங்குங்கள், அம்மையும் அப்பனும் உங்களுடன் கதைப்பார்கள் என்று. அது உண்மை. அப்படிப்பட்ட அந்த பத்திரத்தை வைத்தபோது நாங்கள் வைத்துவிட்டு நாங்கள் இடங்களை வேறுங்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தோம். தேடிக்கொண்டிருந்த போது ஒரு நாள் நாங்கள் ஒரு கட்டிடத்தையும் நிலத்தையும் கண்டு அங்கே பார்த்து ஆசைப்பட்டு இது நல்லா அமைந்திருக்கின்றது, இந்த இடத்திலே திருக்கோவில் இருந்தால் அடியார்கள் எல்லோரும் தேரெழுக்கலாம், எல்லோரும் சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்லி நாங்கள் அந்த இடத்தில் நின்று கொண்டு மழை சரியான சினோ கொட்டி கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும்போது சிவஜோகர் ஐயாவுக்கு நாங்கள் தொலைபேசி அழைப்பு கொடுத்து, ஐயா நல்ல ஒரு இடம் ஒன்று வந்திருக்கிறது, என்ன மாதிரி இதை கதைப்போமா என்று கேட்க அவர் சிரித்து விட்டு சொன்னார், மழையிலும் சினோவிலும் நின்று நனைய வேண்டாம், நீங்கள் வீட்டுக்கு செல்லுங்கள், அவன் இருந்த இடத்திலே நிரந்தரமாக குடிகொள்ளப் போகின்றான். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான அம்மையப்பனோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படியே அவர் சொன்ன போது எங்களுக்கு அதற்கான திகதியையும் சொல்லி 20ஆம் திகதி 6ஆம் மாதம் 2000 அந்த அவர் சொன்ன திகதியிலேயே இங்கே கீழே நாங்கள் வாங்கி குடமுழுக்கு கண்டோம். அப்படி ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு அற்புதங்கள் இங்கே நடந்து கொண்டிருந்தது. 2 வருடத்திற்கு முன்பாக ஐயா தேர் ஓடிக்கொண்டிருந்தது. அப்பொழுது எங்களிடம் ஒரு தேர் தான் இருந்தது. ஐயாவும் நானும் கதைத்து கொண்டு தேருக்கு பின்னாலே போய்கொண்டிருக்கும் போது ஐயா கூறியிருந்தார், 2 வருடத்தில் இங்கே 3 தேர் ஓடப் போகின்றது என்று. ஐயா நீங்கள் நெடுக பாடி விடுறீங்கள் எங்களோட, ஏற்கனவே கோயில் வாங்கின கடனே இன்னும் கொடுக்கல, இன்னும் திருப்பி 3 தேர் ஓடுறேன்டா
என்னண்டையா முடியும் இந்த சாத்தியமான்னு கேட்டுன்னு சிரிச்சு போட்டு இருந்தார். ஒரு கேள்வி மட்டும் கேட்டார், இந்த திருக்கோவிலை நீயா கட்டினீங்க? நீங்களா கட்டினீங்க இந்த திருக்கோவிலை? உண்மையிலே இங்கே இருப்பவர்கள் மிகவும் குறுகியவர்கள். எப்படி இந்த திருக்கோவில் வாங்கப்பட்டது, எப்படி இந்த திருக்கோவில் அமைந்தது என்பது இதுவரைக்கும் வியப்பாகவே இருக்கின்றது. இங்கிருக்கின்ற அறங்காவலர்கள் இரவு பகலாக வேலை செய்தவர்கள். அப்படி வேலை செய்து தான் இந்த திருக்கோவிலை கட்டினார். அப்படி அவர் கூறியது 2 வருடத்தாலே எங்கும் இல்லாதவாறு சிதம்பரத்திற்கு பிறகு இங்கேதான் பூசாந்திர தேரிலே சிவகாமியுடனாய ஆனந்த நடராஜ பெருமான் ஊஞ்சலிலே ஆடி ஆடி வருகின்ற அழகான காட்சியை அடியார்கள் கண்டார். அப்படி தொடர்ந்து அற்புதம் தொடர்கின்றது. ஸ்ரீசக்கர மேடும் அதே போன்று எங்களுக்கு அங்கே காஞ்சி காமாட்சி கோவிலிலே ஆதிசங்கரருக்கு அரவம் வந்து எப்படி அந்த ஸ்ரீசக்கர மேட்டினை அந்த திருக்கோவிலிலே அமைப்பதற்கு அனுமதியை வழங்கியதோ அதே போன்று ஒன்பாம் இரவு அன்று நவராத்திரி அன்று இங்கே அரவம் திருக்கோவில் வாசல் வரை வந்து அம்பாளுக்கு முன்பால் நின்று எங்களுக்கு அந்த அனுமதியை தந்த பிற்பாடு இங்கே ஸ்ரீசக்கரம் இங்கே வந்து சேர்ந்தது. அப்படி தொடர்ந்து கவினார் என்று சொல்லக்கூடிய கந்தசஷ்டி அன்று நாங்கள் திருப்பூசையில் இருந்து கொண்டிருக்கின்ற போது மயில் வந்து அகவி சென்றதும் ஒரு அற்புதமாகவே இருந்தது. அடியார்கள் தலைதறிக்க அங்குமிங்கு மோடி மயிலை தேடினார்கள். அப்படி தொடர்ந்து அற்புதங்கள் இங்கு சிவமர்தினியிலே நடந்து கொண்டிருக்கின்றது. நாங்கள் சிவமர்தினி எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பொக்கிஷமாகவே இங்கு எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் 10வது ஆண்டை தொடவிருக்கின்றோம். வருகின்ற வருடம் எங்களுக்கு 10வது ஆண்டு இந்த திருக்கோவில் அமைந்து, அப்படிப்பட்ட இந்த திருக்கோவிலை எங்களுக்கு அமைத்து தந்த அனைத்து அடியார்களுக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வீட்டு அலுவல் மாதிரி வந்து நின்று இரவு பகலாக அல்லும் பகலுமாக இங்கு வேலை செய்து தான் இந்த திருக்கோவிலை கட்டியிருந்தார்கள். இன்று ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு அற்புதங்கள் நடக்கும்போது ஒவ்வொருத்தரும் அகமகிழ்ந்து ஆனந்தமடைகிறதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய தினம் அம்மையப்பனின் அருட்பிரவசமாக சிவமர்தினி மலர் இன்னும் சிறிய நேரங்களிலே உங்களது கைகளிலே தவளவிருக்கின்றது. ஆகவே வருகின்ற வருடமும் அற்புதம் நடக்கவிருக்கின்றது என்பதை இந்த வேளையிலே கூறி, தமிழா வழிபடு, தமிழில் வழிபடு, இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க என்று கூறி அமைகின்றேன். நன்றி. மிகச் சிறப்பாக இந்த திருக்கோவிலினுடைய வரலாற்றை திரு கண்ணனையா அவர்கள் அவங்களுக்கு வழங்கியிருந்தார். உண்மையிலேயே இந்த திருக்கோவில் ஒரு மனதுக்கு நிம்மதியான, தமிழர்கள் தமிழில் வழிபடக்கூடிய ஒரு திருக்கோவில் மட்டுமல்ல, இந்த சைவநெறி கூடத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. அது என்னூடாக நான் கண்டுகொண்ட ஒரு உதாரணம். இந்த இடத்தில் நான் கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஒரு பூசை வழிபாடு முடிந்த பொழுது இங்கே பெரியவர்களிடத்தில் சிறிய பிள்ளைகள் ஆசீர்வாதம் வாங்குவது ஒரு முறையாக இங்கே இருந்து கொண்டிருந்தது. அந்த பூசை முடிந்த பொழுது கணவனிடத்தில் மனைவி ஆசீர்வாதம் வாங்கினார். அப்பொழுது இப்போ நான் சொல்லும் விடயம் இந்த திருக்கோவில் ஆரம்ப காலத்தில், அப்பொழுது கணவன் அவரை ஆசீர்வதிக்கும் பொழுது தீர்க்க சுமங்கலி என்று சொல்லி ஆசீர்வதித்தார். அப்பொழுது நான் பக்கத்தில் நின்று சிரித்து விட்டு, ஐயா இனி அந்த பெண்ணை வாழ்த்துங்களேன் என்று சொன்னேன். அவர் பார்த்துட்டு, ஏன் அப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்டார். இல்லை, நீங்கள் தீர்க்க சுமங்கலியாக இருங்கோ என்று சொன்னது மறைமுகமாக நீங்கள் ஆண்களைத்தானே வாழ்த்துகிறீர்கள், நீங்கள் அந்த பெண்ணை வாழ்த்துங்களேன் முதல். தீர்க்க சுமங்கலியாக இருங்கோள் என்ற அதன் அர்த்தம் மறைமுகமாக ஒரு ஆணை வாழ்த்துவதாகத்தானே அது அமைகின்றது.
இதை நான் ஒரு சாதாரணமான ஒரு கடத்த வேண்டிய ஒரு தகவல், ஆனால் இதை நான் ஒரு கடும் பிடியாக என்று சொல்லவில்லை. அந்த இடத்தில் ஒரு சாதாரணமான ஒரு தகவலாக பரிமாறிவிட்டு சென்று விட்டேன். அன்று முதல் இன்று வரை நான் அந்த சொல்லாடலை இந்த கோவிலில் காணவில்லை. இதை நான் ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இந்த ஆலயத்தில், இந்த திருக்கோவிலில் ஒரு சாதாரண அடியானாக இருப்பவர் அங்கே ஒரு தவறு நடக்கிறது அல்லது ஒரு பிழையான ஒரு விடயம் நடக்கிறது என்று சொல்லி அதை நாங்கள் சுட்டி காட்டினால் அதை திருத்தி கொண்டு தொடர்ச்சியாக பயணிக்கக்கூடிய ஒரு இலகுவான ஒரு நடைமுறை கொண்ட ஒரு திருக்கோவிலாக எங்களுடைய திருக்கோவில் இருக்கின்றது. இதை நான் பெருமைக்காக சொல்லவில்லை, உண்மையாக நான் நடந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றேன். இதுபோல் பல விடயங்கள் இங்கே மாற்றப்பட்டு எங்களுடைய வாழ்வியலோடு எங்களுடைய பண்பாட்டோடு இணைந்த செயற்பாடுகளாக இந்த ஆலயம் தொடர்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கின்றது. அதேபோல் இந்த ஆலயத்திற்கு ஆலயம் என்ற சொல்லுக்கு பதிலாக திருக்கோவில் என்ற சொல்லை சூட்டிய பொழுது அது மிகவும் பொருத்தமாகவே இருந்தது. இங்கே ஒவ்வொரு விடயத்தை சொல்லும் பொழுதும் அதற்கு இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அடியார்களோடு சில விடயங்களை கலந்தாலோசிப்பார்கள். அந்த வகையில் திருக்கோவில் என்பது பொருத்தமான சொல்லாடலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சொல்லாடலாக எங்களுடைய பண்பாட்டுக்கு, எங்களுடைய வாழ்வியலுக்கு, எங்களுடைய இனத்திற்கு, எங்களுடைய தமிழுக்கு பொருத்தமான ஒரு சொல்லாடலாகவே இருந்தது. அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஏனென்று சொன்னால், கோவில் என்ற சொல்லில் கோ என்பது அரசன், இல் என்பது இருப்பிடம். அப்போ கோ என்ற அரசன் என்பது எங்களுடைய ஆதிசிவன், தமிழுக்கு முதல் சங்கம் கண்டவன், எங்களுடைய மன்னன், எங்களோடு வாழ்ந்து மறைந்த ஒரு பெருமகன் அந்த ஆதிசிவன். அந்த ஆதிசிவன் வீட்டிருக்கக்கூடிய, எங்களுடைய அரசன் வீட்டிருக்கக்கூடிய ஒரு இல்லம் கோவில். எனவே எங்களுடைய சிவன் ஆலயத்திற்கு திருக்கோவில் என்பதே மிக பொருத்தமான சொல்லாக இருக்கும் என்பது என்னுடைய சிறிய அறிவுக்கு எட்டிய வகையில் நான் என்னுடைய பங்கிற்கு நான் என்னுடைய கருத்தை சொன்னேன். அதேபோல் இந்த ஆலயத்தில் பலரும் பல கருத்தை சொன்ன பிறகு இந்த கோயிலுக்கு என்று சொல்லி திருக்கோவில் என்ற பெயர் நிரந்தரமாகவே அமையப்பெற்றதில் மிக்க மகிழ்ச்சி.